ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அதாவது நேற்று நடைபெற்ற, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கிற இந்த ஒரு விமானப்படை அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஞாயிற்றுக்கிழமை நடனால 15 லட்சம் மக்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு நேரடியாக கண்டுகளிச்சிருக்கிறதாகவும், இது மெரினா கடற்கரையில் வந்துட்டு ஒரு நடைபெற்றிருக்கிறதுனால இது உலகில் பார்த்தீங்கன்னா மிக நீளமான ஒரு கடற்கரையாக வந்துட்டு மெரினா கடற்கரை வந்துட்டு திகழுது. 2வது இடமாக வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஷோ தான் வந்துட்டு நடத்தியிருக்காங்க. இது வந்துட்டு ஏர் ஷோவானது வெற்றிகரமாக வந்துட்டு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஏர் ஷோவில் பார்த்தீங்கன்னா 72 இந்த ஒரு வான்படை விமானங்களும் உள்ளிட்ட ரஃபேலு, SU-30 உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் உள்ளிட்ட விமானம் வந்துட்டு இதோட திறமையை வந்துட்டு உலக நாடுகளுக்கு வந்துட்டு காட்டியிருக்குங்க. இதோட ஒரு 92வது விமானப்படை விழாவில் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு பங்கேற்றதுனால இது ஒரு உலக சாதனை படைச்சிருக்குது. இந்த ஒரு நிகழ்ச்சி இந்திய வான்படை சாகச நிகழ்ச்சியில் வானில ரஃபேல் விமானத்தோட கண்கவர் இந்த ஒரு பிளாயர்ஸ் நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்குது. இந்த ரஃபேல் போர் விமானம் வந்துட்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக வந்துட்டு பார்க்கப்படுது. தேசப்பற்றை வந்து வெளிப்படுத்தும் விதமாக உலகில் வந்துட்டு தற்போதைய பழைய விமானமாக வந்து பார்க்கப்படுகிற டெக்கால்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்வர்டு, இந்த மாதிரியான இரு போர் விமானங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்சிப்படுத்தவும் அதோட சாகச நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானமும் ரஷ்ய நாட்டு தயாரிப்பான SU-30 விமானங்களும் இதில் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய நாட்டோட ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. 21 வருடங்கள் கழித்து இந்த சென்னையில் மெரினாவில் நடந்திருக்குது இந்த ஒரு வான்படை கண்காட்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரஃபேல் போர் விமானங்களில் வந்துட்டு நடுவானில் எரிபொருள் நிரப்புவான ஒரு நிகழ்வு வந்துட்டு மக்கள் வந்துட்டு குறிப்பாக ஒரு நிகழ்வு வந்துட்டு குறிப்பிடத்தக்கத்தில் வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியும் வந்து பண்ண முடியுமா, இந்த மாதிரி நடுவானில் வந்துட்டு எரிபொருள் நிரப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் வந்துட்டு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க மக்கள் மத்தியில். இந்த ஒரு விமானம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சாகச நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இதை உலகத்துக்கு வந்து எதை வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்துட்டு இந்தியாவோடைய ஒரு அந்த ஒரு படைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுறதாகவும், அதோட ஒரு மூமெண்ட் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அசாதாரண ஒரு சூழ்நிலையிலையும் அது செயல்படும் அப்படிங்கிற ஒரு விதத்தையும் வந்து குறிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளையும் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க.